ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். மழைக்கு ஒரு ஓஞ்சுது சாமி நம்மளை விட்டு. எப்பா கறந்து தள்ளிடுச்சு மழை. சரி, ஓகே, இன்றைக்கி தான் கொஞ்சம் வெயில் வந்திருக்கு. இப்போ நான் போட்ட துணியெல்லாம் திரும்ப எடுத்து நான் ரீசைக்கிள் மாதிரி பண்ணிவிட்டு ஸ்பின்னில் போட்டு திரும்ப அதான் துணி புழிஞ்சு காய போடணும். அந்த ஒரு பெரிய வேலை இருக்குது. அண்ட் இன்றைக்கி டிஃபன் எதுவும் செய்யலை. நான் என்ன செய்ய போகிறேன்னாக்கா சாண்ட்விச் பண்ண போகிறேன். குக்கும்பர் இல்லை, ஏன்னா நான் தான் வேண்டான்னுட்டேன். ஆனியனும் கோல்டு, டொமேட்டோவும் கோல்டு. ஸோ குக்கும்பர்னால் இன்னும் கோல்டு. இந்த மழைக்கு கிளைமேட்டுக்கு ரொம்ப கோல்டு சேர்த்துனா அப்புறம் சளி பிடிச்சின்னு தொந்தரவாக இருக்கும். அதனால் வேண்டான்னுட்டு இருக்கிறத வச்சு இப்போ வந்து நான் சாண்ட்விச் பண்ண போகிறேன். மார்னிங் அதுதான். அது பாருங்கள், டொமேட்டோ கெச்சப் இருக்கு இல்லையா? ஸோ இதை வச்சு இப்போ மார்னிங் டிஃபன் முடிக்க போகிறேன். ப்ரெட்டு இந்த கார்னரில் கட் பண்ணிவிட்டு 4 பீஸாக இந்த இதெல்லாம் ஆனியனும் டொமேட்டோவும் வச்சு மேலே ஒரு லேயர் இன்னொரு ப்ரெட்டு வச்சு அதை கட் பண்ணிவிட்டு கெச்சப் ஊற்றணும் அது மேலே. அதுதான் செய்ய போகிறேன். இது அடிக்கடி நாங்கள் சாப்பிட்றது தான். ஸோ இப்போ வந்து எடுத்திருக்கேன், ஏன்னா இப்போ வந்து மாவு எதுவும் இல்லை, தோசை மாவுலாம் போடல, இனிமேல் தான் பண்ணணும். ஸோ அதனால் இந்த டிஃபன் இப்போ இன்றைக்கி பண்ண போகிறோம், சாப்பிட போகிறோம். ஓகே, இது பாருங்கள், இந்த ப்ரெட்டு கார்னரில் இப்படி கட் பண்ணிவிடுவேன். இது வந்து காக்காக்கு இல்லைன்னா ஸ்ட்ரீட் டாக் இருக்கு இல்லையா? ஸோ அதுக்கு வச்சுருவேன், வேஸ்ட் பண்ண மாட்டேன். இது பாருங்கள், ஒரு ப்ரெட்டு வச்சுட்டு இதில் வந்து லேயராக அதை கீழே ஆனியன் வச்சுருக்கேன், டொமேட்டோ வச்சுருக்கேன், மேலே ஒரு ஆனியன் வச்சுருக்கேன். இது மேலே இன்னொரு ப்ரெட்டு வச்சு 4 பீஸாக கட் பண்ணிடணும். இது பாருங்கள், மேலே ஒரு ப்ரெட்டு வச்சுட்டு லேயராக கட் பண்ணிவிட்டேன். இதை வந்து நம்ம பிளேட்டில் இப்படி எடுத்து வச்சுக்கலாம். இந்த மாதிரி வச்சுட்டு இதில் ஒன்றும் இல்லைங்க, மேலே கெச்சப் ஊற்றிட்டு ரவுண்டாக இதான் மேலே கெச்சப் கீழே வழியாத அளவுக்கு மேலே அப்படியே உட்கார மாதிரி ஊற்றிட்டு நம்ம சாப்பிட்ணும். இந்த மாதிரி பாருங்கள், நான் எல்லாமே பண்ணிவிட்டு வரேன். எல்லாமே கம்ப்ளீட்டாக செஞ்சுட்டேன் பாருங்கள். எல்லாமே வச்சு அழகாக பீஸாக பாக்ஸாக கட் பண்ணி வச்சிட்டேன். இதை அப்படியே எடுத்து நம்ம சாப்பிட்லாம். இது மேலே கெச்சப் ஊற்றிக்கணும், அது ஊற்றிட்டு வரேன். இது பாருங்கள், எல்லாத்துக்கும் பொட்டு வைக்கிற மாதிரி வச்சுட்டேன், ரெடி பண்ணிவிட்டேன் பாருங்கள். கெச்சப் ஊற்றிட்டு அவ்வளோதான், நம்ம இதை எடுத்து சாப்பிட வேண்டியதான். இதை பாருங்கள், ரொம்ப ஹெல்த்தியான ஃபுட்டு இது. ஏன் நான் இதை சொல்கிறேன்னாக்கா, இதில் வந்து கொலஸ்ட்ராலு, ஃபேட்டு, வேறு எந்த ஒரு பேட் எதுவும் இதில் கிடையவே கிடையாது. எல்லாமே நல்ல உடம்புக்கு நல்லது. ஃபேட் போடாது, அதாவது பிரேக்ஃபாஸ்ட்டு சொல்கிறாங்களா அந்த மாதிரி. இது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னாக்கா டயட்டில் இருக்கவங்க செய்கிறவங்கலாம் இது ரொம்ப மஸ்ட்டு, ரொம்ப நல்லது. இது ஃபேட்டாக இருக்கவங்களாம் டயட்டில் இருப்பாங்க இல்லையா? ஸோ அதுக்கெல்லாம் இது ரொம்ப நல்லது இது. ஸோ நீங்களும் இந்த மாதிரி அட்லீஸ்ட் வாரத்தில் ஒரு நாளாச்சும் ட்ரை பண்ணுங்கள், செஞ்சு சாப்பிடுங்க, உடம்புக்கு ரொம்ப நல்லது. இன்னும் நம்ம சம்மர் காலம் வந்துச்சுனாக்கா நம்ம குக்கும்பர் சேர்த்துக்கலாம், ஏன்னா அந்த டைமுக்கு அது நல்லது இல்லையா, உடம்புக்கு குளிர்ச்சி தரும். ஸோ அது சேர்த்துக்கலாம். இப்போதைக்கு நான் ஆனியன் டொமேட்டோ தான் வச்சுருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். பாய். இந்த சேனலை பிடிச்சிருந்தா சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் சாண்ட்விச்சுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ப்ளஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.